உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு அயோக்கிய பைய இன்னைக்கு சிறையில் இருந்து வெளியாகிருக்கான். அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய செயல் தான். ஏன்னா இந்த சவுக்கு சங்கர் உத்தமமான வேலைகளை செஞ்சுட்டு சிறைக்கு போகல, மக்களுக்காக போராடி சிறைக்கு போகல. இவன் பெண் போலீஸ் அதிகாரிகளை பற்றியும் காவல்துறையினரை பற்றியும் அவதூறு பரப்புனதுக்காக தான் முதலாக கைது செய்யப்படுறாரு. அதோடு மட்டும் இல்லை, நம்ம முக்குளத்து சொந்தங்கள் உறவுகள் தெய்வமாக வணங்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறு பரப்பியும், நம்ம தெய்வமாக கொண்டாடக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கான குருபூஜை விழாவை சீர்குலைக்கணும், அதை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும்னு இப்போ குருபூஜை குறித்தும் குருபூஜையில் கலந்துக்கிடுற மக்கள் குறித்தும் முக்குளத்து சமுதாய பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசி சிறைக்கு போனவன் தான் சவுக்கு சங்கர். என்னை கேட்டால் இவனை இன்னும் பல நாட்கள் சிறையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் நீதிமன்றம் அவங்க அம்மா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவின் அடிப்படையில் விடுதலை செஞ்சுருக்கு. வெளியில் வந்த உடனே தான் ஏதோ உத்தமன் மாதிரியும் உலகத்திலேயே நான் மட்டும்தான் ஞானி மாதிரியும் பேட்டி கொடுத்துருக்காப்புல. டேய், எதிர்கட்சிக்காரன்ட்ட அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட காசு வாங்கிட்டு தானடா நீ அவ்வளோ வேலையும் பார்க்க. உனக்கு உளவுத்துறை மூலமாக தகவல் வருது, அங்கேருந்து தகவல் வருது, அதெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிற அரசு அதிகாரிகள் மூலமாக தகவல்களை திருடி திரட்டி அதை வச்சு நீ ஆளுங்கட்சியை மிரட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு பேர் பத்திரிகை சுதந்திரம். உடனே பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கிறாங்கங்கிறது. பத்திரிகை சுதந்திரம் முடக்கப்படுறதுங்கிறது திமுக ஆட்சி மட்டும் இல்லை, பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வரும்போது அவங்கள முடக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ பேசுனதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த வழக்குகளுக்காகலாம் உன்னை கைது பண்ணல. ஆனால் நீ என்ன பண்ண தெரியுமா, பெண் போலீஸுகளை பற்றி ரொம்ப தவறான முறையில், அப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டை யாருமே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு கேவலமான தரம் தாழ்ந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சதுனால தான் நீ கைதான. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ உத்தம மாதிரி பேசாத. இன்னொன்று, இவன் தேவர் சமூகத்துக்கு எதிராக பேசி இவன் ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் இவனை ஜாமீனில் எடுத்தது, இவன் கூட இருந்தது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களான வழக்கறிஞர்கள் தான். அப்போ இதிலேருந்தே தெரியுது, எடப்பாடி பழனிசாமியின் தூண்டுதலின் பேரில் தான் இவன் முக்குளத்து சமுதாயத்துக்கு எதிராக தேவர் குருபூஜையை கேவலப்படுத்தணும்னு, தேவர் குருபூஜையில் கலந்துக்கிட்ட மக்களை அவமானப்படுத்தணும்னு, முக்குளத்து சமுதாய பெண்களை தரக்குறைவாக பேசணும்னு தூண்டிவிடப்பட்டுள்ளான் அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்தே தெளிவாகுது. இப்பேற்பட்ட இந்த அயோக்கியனுக்கு உதவிய எடப்பாடி பழனிசாமியை நம்ம அவ்வளவு லேசாக மறந்துடும்னு நினைக்கிறாங்க. நம்ம கொஞ்ச நாள் சீமானை பற்றியும் இந்த சாட்டையை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியை மறந்துட்டோம்னு நினைக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியும் என்றைக்குமே எங்களுக்கு எதிரி தான். 10.5க்கு இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாமல் இருக்குது. அதுக்கு முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். இன்றைக்கி சீமானை எப்படி நாங்கள் பசுமனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, பசுமன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் இசக்கிராஜா தேவரும் முக்குளத்து சமுதாயத்தில் உள்ள பல அமைப்புகளும் மக்களும் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ சீமானுக்கு, அதே மாதிரி சென்ற வருடம் எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் கடும் எதிர்ப்பு பதிவு செஞ்சோம். அதன் அடிப்படையில் தான் பசுமண்ணில் வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கோஷங்கள் எழும்புச்சு. இருந்தாலும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்ததுனால பெரிய விதமான அசம்பாவிதங்கள் நடக்காமல் போச்சு. இந்த எதிர்ப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பான முறையில் எங்களால் எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்க முடியுமோ எல்லா இடங்களையும் எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு வருவோம். அதே மாதிரி சீமானுக்கும் தொடரும். ஆனால் சவுக்கு சங்கர் இருக்கான் பார்த்தீங்களா, இவனை இந்த நேரத்தில் காவல்துறை விடுதலை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இவனோட கருத்து. காவல்துறை விடுதலை பண்ணிச்சுங்கிறத விட நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்கு. அவங்க அம்மா தொடுத்த ஆட்கொணர்வு மனுவின் அடிப்படையில். அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. ஏன்னா போன திருப்பே தேவர் ஜெயந்திக்கு இந்த அயோக்கியம் தேவர் ஜெயந்தியை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல காணொலிகளை பதிவிட்டிருந்தான். அந்த காணொலிகள் எல்லாமே நமக்கு நேரடியாக வெளியே வரல. மதன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் மூலமாக தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. மதன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் நல்லவரா கெட்டவராங்கிறத தாண்டி அப்படி ஒரு நபர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான அயோக்கியர்களோட முகம்
கிழிக்கப்பட்டிருக்காது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் பெண் காவலர்களை தவறாக பேசினதுக்காக மட்டும் அரெஸ்ட் பண்ணப்படலை. பசுமன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை கேவலப்படுத்தினதுக்காகவும் அதை சீர்குலைக்க நினைச்சதுக்காகவும் முக்குளத்து சமுதாய இளைஞர்களையும் பெண்களையும் தவறாக பேசினதுக்காக நமது சமுதாயத்தோட ஒரு ஆகச்சிறந்த வழக்கறிஞர், சமுதாய பற்றாளர், நம்ம சமுதாயத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் பசுமன் முத்து, கோவையைச் சேர்ந்த பசுமன் முத்து அவர்கள் கொடுத்த வழக்கின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சொல்லப்போனால் கடைசியாக அவர் கைது செய்யப்பட்டது, அதாவது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதே அந்த வழக்குக்காக தான். கடைசியாக ஜாமீன் பெறப்பட்டதும் அதுக்காக தான்னு சொல்கிறாங்க. நீதிபதிகள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணியிருக்கலாம். ஏன்னா தேவர் ஜெயந்திக்கு இன்னும் ஒரு 30-40 நாட்கள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த சவுக்கு சங்கர் மறுபடியும் தேவர் ஜெயந்தியை சீர்குலைக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். அதனால் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுற மக்களோட நம்பிக்கையாக இருக்கிற தேவர் குரு பூஜையை சீர்குலைக்கிற விதமாக இந்த மாதிரியான அயோக்கியர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சாட்டை துரைமுருகன் சொல்லியிருப்பாப்புல, இந்த முறை தேவர் ஜெயந்தியில் எந்த அளவுக்கு இல்லாத கூட்டம் கூடணும்னு நாம் தமிழர் கட்சியின் சீமான் சொல்லியிருக்காரு. அவங்க தம்பிகள் சேரணும்னு மாற்று சாதியினரை கூட்டிகிட்டு தேவர் ஜெயந்தியில் பிரச்சனையை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் சீமான் செயல்படுறதா தெரியுது. இப்போ இந்த அயோக்கியன் சவுக்கு சங்கர் வெளியே வந்திருக்காப்புல. இவர் வெளியே வந்ததில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, இவருக்காக ஜாமீன் போட்டதும் இவர் கூடவே இருந்ததும் எல்லாமே அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிடணும். அதிமுக கட்சிங்கிறது முக்குளத்தோர் சமுதாயத்தை எப்படியாவது அழிக்கணும், ஒழிக்கணுங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் சவுக்கு சங்கரை வெளியில் எடுக்கிறதுக்கான முழு முயற்சியும் அதிமுக பண்ணியிருக்கு. இதிலேருந்தே தெரியுது, சவுக்கு சங்கரை இந்த அளவுக்கு முக்குளத்தோருக்கு எதிராக திருப்பி விட்டதில் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பங்கு இருக்குங்கிறது. அதனால் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துட்டு வந்த எதிர்ப்புகளையும் தொடர்ந்து கொடுக்கணும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியையும் நாம் சமாளிக்கணும். அதனால் முக்குளத்து சமுதாய மக்கள் உணர்வுடன் செயல்பட்டு நம்மளோட எதிரிகளை, நம்மளோட துரோகிகளை நம்ம தைரியத்தோடையும் வீரியத்தோடையும் எதிர்க்கணும். அதுக்கு எல்லாத்தையும் முதல்ல ஒற்றுமை இருக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் இந்த சவுக்கு சங்கர் முக்குளத்து சமுதாயத்துக்கு எதிரான வேலைகளில் கண்டிப்பாக ஈடுபடுவான். ஏன்னா இதுக்கு முன்னால் அவனுக்கு எந்த துரோகமும் பண்ணலை. இந்த முக்குளத்து சமுதாயம் அவனை எதிர்த்து எந்த இடத்துலையும் பேசலை. இருந்தாலும் தேவர் சமுதாயத்தை அழிக்கணும், தேவர் ஜெயந்தியை சீர்குலைக்கணுங்கிற நோக்கத்தில் பணத்தை வாங்கிக்கிட்டு அது எப்பேற்பட்ட கேடுகட்ட வேலையில் சேர்ந்தாலும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம அவன் மேலே கேஸ் வேறு கொடுத்துருக்கோம். அதனால் சிறையில் வேறு இருந்திருக்காரு. கண்டிப்பான முறையில் சவுக்கு சங்கர் நம்மளுக்கு எதிரான வேலைகளை செய்வான். அதனால் முக்குளத்து சமுதாய உறவுகள் ஒற்றுமையோடு இருங்க. அதே மாதிரி நமக்கு எதிராக யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எதிராக துணிஞ்சு குரல் கொடுங்க. அதுதான் மக்கள்கிட்ட வச்சுக்கிற கோரிக்கை. தமிழக அரசு இது போன்ற நபர்களை தொடர்ந்து கண்காணிக்கணும். தென் மாவட்டத்தில் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சமூகங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் புகார்கள் கொடுத்தா உடனடியாக கைது பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். இது போன்ற நபர்களெல்லாம் குண்டாசில் அடைச்சி 1 வருஷம் வெளியில் வர விடாமல் அடைச்சிருந்தா இன்னும் மக்கள் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. சரி பார்ப்போம், கண்டிப்பாக அடுத்து வேறு இதிலே சிக்கும். அப்போது காவல்துறை கைது நடவடிக்கை எடுத்து மேலும் அதிக நாட்கள் சிறையில் வைப்போம் அப்படிங்கிறத நம்புவோம். நன்றி உறவுகளே.